ஓம் சாந்தி. பாப் சமான் பவ என்ற இந்த சிந்தனை களஞ்சியத்தில் 8வது எபிசோட்ல நாம் ஷே பாபாவுக்கு சமமாக எந்த விஷயங்களில் ஆகின்றோம் என்பதில் குறிப்பாக எதிலிருந்து எதுவாக நம்மை பாபா மாற்றி இருக்கின்றார் என்பதை பற்றி பார்ப்போமா. நமக்கு முன்னால் பிரம்ம பாபா எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். பாப் தாதா கூறுகின்றார்கள், நீங்கள் விகாரியிலிருந்து நிர்விகாரிகளாக ஆகிவிட்டீர்கள். துச்ச புத்தியிலிருந்து சொச்ச புத்தியாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் முதலில் கலியுகத்தினுடைய தன்மையிலிருந்து இப்பொழுது சங்கமயுக பிராமணர்களாக மாறியிருக்கின்றீர்கள். சோழியிலிருந்து முத்தாக மாறியிருக்கின்றீர்கள். ஒர்த் நாட்டிய பெனி ஆக இருந்த நாம் இப்போ ஒர்த்திய பவுண்டாக ஆகியிருக்கின்றோம். ஆக எத்தனையோ விஷயங்களில் பாபா நம்மை இப்பொழுதே மாற்றிவிட்டார். ஆகவேதான் நம் மனது எப்பொழுதும் பாடுகின்றது, ஆகா பாபா ஆகா என்று. ஆகா எனது பாக்கியம் என்றும் இந்த மனதானது பாடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் தமோ பிரதானமாக இருந்த நாம் இப்பொழுது சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். வேஸ்டிலிருந்து பெஸ்டாக ஆகிவிட்டோம். நம்முடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் நாம் இரவுக்கும் பகலுக்குமான ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து விட்டோம். யுகம் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, சூழ்நிலையையும் காலத்தையும் நாம வென்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆக பாப் தாதா நம்மை எதிலிருந்து எதுவாக மாற்றி இருக்கின்றார் தற்போது நிகழ்காலத்திலேயே என்பதை நினைக்கும் பொழுதே பெருமையாகவும் ஆன்மீக போதையாகவும் இருக்கின்றது. நாம் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான காரணமே நாம் இந்த ஆன்மீக போதையில் எப்பொழுதும் திளைத்து இருக்கின்றோம். வெறுமனே ஞானத்தை கேட்டு புரிந்து ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவர்களாக அல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னில் நாம் போதை மிக்கவர்களாக இருக்கின்றோம். மேலும் பாபா கூறுகின்றார், நாம் முதல்ல சோம்பேறிகளாக இருந்தோம், ஆனால் இப்போ ரெஸ்பான்சிபிள் பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிந்தவர்களாக இருக்கின்றோம். முதலில் இறைவனுக்கு தாசியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் பாப் தாதா ஆனவர் இப்பொழுது நம்மை அவருடைய சிம்மாசனதாரியாக அவருடைய இதயத்தில் இடத்தை கொடுத்து விட்டு இருக்கின்றார். ஆகவேதான் இந்த சங்கம யுகத்தில் நாம் அடைகின்ற பிராப்தியை வேறு எந்த ஒரு யுகத்திலும் நம்மால் அடைய முடியாது. அதற்கான போதை நம்ம நிறைந்து இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், நீங்கள் பாப ஆத்மாக்களாக இருந்தீர்கள், இப்பொழுது புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்கள். முதலில் நாம் எப்பொழுதும் இழப்பவர்களாக இருந்தோம். இப்பொழுதே நமது சேமிப்பு கணக்கை அதிகரிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆக நிகழ்காலத்திலேயே பாபா என்னவிலிருந்து நம்மை என்னவாக மாற்றிவிட்டார் என்பதை நினைத்தாலே போதுமானது. நாம் நினைவு சொரூபமாக சக்திசாலியாக ஆகி விடுகின்றோம். மேலும் பாப்தாதா கூறுகின்றார்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக அஞ்ஞானிகளாக இருந்தீர்கள், அதாவது எதுவுமே புரியாதவர்களாக இருந்தீர்கள். நாம் யார், நமது தந்தை யார், இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய படைப்பு என்ன, நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது எதுவுமே தெரியாமல் இருந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம பற்றிய ஒரு அறிமுகத்தை பாபா கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சுவமானத்தில் நம்மை நிலைக்க செய்கின்றார். அந்த சுவமானத்தின் காரணமாக நாம் ஆன்மீக போதையிலே இருக்க முடிகின்றது. ஆகவே பாப் தாதா ஆனவர் நம்மை எண்ணத்தில் இருந்து என்னவாக மாற்றிவிட்டார் என்பதை நாம் நினைக்கும் பொழுதே பெருமையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.